மிகு அம்மா அவர்களை பொறுத்தவரையில் 25 ஆண்டு காலம் அவருடன் உடனிருந்து பணியாற்றியவன். அம்மா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ, என்ன பேச சொல்லுகிறாரோ அதை மட்டுமே தான் நான் பேசி வந்திருக்கிறேன், செயல்பட்டு வந்திருக்கிறேன் என்பதனை அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அண்ணன் வைகோ அவர்கள் மீது நான் மிகுந்த மரியாதையும் அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருக்கிறேன், இன்றைக்கும் வைத்திருக்கிறேன். அவர் என்ன பேசினாலும் நான் அவர் மீது அன்போடு தான் இருப்பேன், மரியாதையோடு தான் இருப்பேன். நான் சொல்ல போகிற பதில், அவருக்குரிய பதில், அவர் மனது புண்படும்படியாக ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் நான் அந்த பிரச்சனைக்கு உள்ளே போக விரும்பவில்லை. அரசியல் நாகரிகம் கருதி எந்த கருத்தை சொன்னாலும் அந்த கருத்து ஏனென்றால் 2011 நடந்த அந்த பேச்சு இன்று கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆகிறது. அதை இப்பொழுது பேச வேண்டிய நிலை ஏன் அண்ணன் அவர்களுக்கு வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அந்த பிரச்சனையை அது பிரச்சனையாக அல்ல, நான் உண்மையை தான் சொல்லுவேன். அவர் விரும்பினால், நான் பதில் சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் நான் அதை சொல்லுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக தான் இந்த ஒருங்கிணைப்பு பணியை மேற்கொள்ள சொன்னதா செங்கோட்டையன் என்று காலையில் பேசியிருக்காரு. முதல்ல நீங்களும் அந்த பணிகளை ஈடுபட்டிருந்தீங்க, இப்போ செங்கோட்டையன் ஈடுபட்டு பொதுவாகவே அருமையண்ணன் மாண்புமிகு கழகத்தினுடைய இன்றைக்கு இருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அவர்தான், செங்கோட்டையன் தான். கழகம் ஒன்றுபட வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினார்களோ, மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த நோக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை உருமாற்றினார்களோ, அதில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டவர் மாண்புமிகு அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். நானும் அவரும் பல நேரங்களில் வருடக்கணக்கில் மாண்புமிகு அம்மாவளின் சொல்படி அனைத்து பணிகளும் முன்னின்று நடத்தியவர்கள் என்பதை நான் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.